எங்கப்பா கிளம்பிட்ட? 1ஆம் தேதி இல்லையா, ஸ்டேஷன் போயிட்டு வரேன். கெடு தேதி எப்ப முடியுதுன்னு சொன்னாங்களா? இல்ல, இன்னைக்கு சொல்றேன்னு சொன்னாங்க. வணக்கம் சார். என்னப்பா சாம்பா, நல்லா இருக்கியா? நல்லா இருந்தா ஏன் சார் இங்க இருக்கேன்? இன்னும் எவ்வளவு நாளுப்பா? 2 மாசம் தான். முருகா, அந்த ரெஜிஸ்டர் எடுத்துட்டு வா. வர்ற ஆகஸ்ட் 15 அன்னைக்கு நீ காஞ்சிபுரத்தை விட்டு போயிடலாம்ப்பா. அதோட கெடு முடியுது. ஆகஸ்ட் 15, அதாவது 1464 மணி நேரம், 87,840 நிமிஷம் காத்திருக்கணும். காத்திருப்பேன். அப்பா, எரிஞ்சுகிட்டு இருக்கிற உங்க பணத்து மேல சாட்சியா, கொதிச்சுக்கிட்டு இருக்கிற என் ரத்தத்து மேல சாட்சியா சொல்றேன். எல்லாரையும் படிக்க வைக்கணுங்கிற உங்க லட்சியத்தை நான் நிறைவேற்றி வைக்கிறேன். அதுக்காக சாகடிக்கவும் தயாரா இருக்கேன், சாகவும் தயாரா இருக்கேன். இது சத்தியம். சாம்பா, இவங்க பிரான்ஸ் நாட்டுல இருந்து வந்திருக்காங்க. வணக்கங்க. நம்ம நாட்டையும் நம்ம சம்பிரதாயத்தையும் உயர்வா நினைக்கிறவங்க. இந்த பொண்ணு 3 வருஷத்துக்கு முன்னாடி பரதநாட்டியத்தை கலாட்சேத்திரால கத்துக்கிட்டாங்களாம். தமிழை புரிஞ்சுக்கிறது மட்டும் இல்ல, நல்லா பேசவும் செய்வாங்க. இவங்க கல்யாணம் கூட நம்ம சம்பிரதாயப்படி நம்ம நாட்டிலேயே நடக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அதனால முகூர்த்தத்துக்கு வேண்டிய பட்டுப்புடவை வாங்க தன்னோட வருங்கால கணவரையும் கூட்டிட்டு வந்திருக்காங்க. காட்டுப்பா, போங்க. வாங்க. அரசு அண்ணே, அந்த கல்யாண புடவை எடு. சரிண்ணே. உட்காருங்க. கோயிலெல்லாம் பாத்துட்டீங்களா? இல்ல. பரவாயில்ல, நானே கூட்டிட்டு போறேன். All these are supposed to be the special marriage sarees. What are those sarees? அதெல்லாம் 50,000 இருந்து லட்ச ரூபாய் மதிப்புள்ள புடவைங்கப்பா. 1 lakh? Is it saree or gold? It's both. It's saree with gold. அதெல்லாம் தங்க நூலால நெய்யப்பட்டது. அதை விட காஸ்ட்லியும் இருக்கு. வாங்க, உங்களுக்கு காட்டுறேன். வாங்க. எங்க நெசவுல ஒரு நேர்த்தி இருக்கும், எங்க விலையில ஒரு நேர்மை இருக்கும். இந்த புடவையை பாத்தீங்களாமா? தமிழ்நாடு என்டோமென்ட் டிபார்ட்மெண்ட் சார்பா பிரம்மோற்சவ விழாவுக்கு திருப்பதி வெங்கடாச்சலபதி சாமிக்காக ஆர்டர் செஞ்ச சேலை இது. கடந்த 1.5 மாசமா எங்க ஆளுங்க எல்லாரும் ஆச்சாரமா விரதம் இருந்து இந்த சேலையை உருவாக்கி இருக்காங்க. இதோட விலை 2,15,000 ரூபாய். அந்த புடவையில நம்பர் 1 குவாலிட்டி ஜரிகை 6 கிலோ, பட்டு 6 கிலோ, 1/2 கிலோ வெள்ளி ஜரிகை, அதோட 200 கிராம் தங்க ஜரிகையும் இருக்கும். அந்த புடவையோட மொத்த வெயிட் 18 கிலோ. ஆனா கட்டிக்கிறப்ப கனமே தெரியாது. அதாமா எங்க காஞ்சிபுரம் பட்டு புடவையோட ஸ்பெஷாலிட்டி. தங்க ஜரிகை அப்படிதான் தயார் பண்ணுவாங்க. வாங்க. It is 24 karat gold. அந்த சேலைக்கு உண்டான பார்டரை இந்த தங்க ஜரிகையால டிசைன் பண்ணுவோம். It's amazing. உங்களுக்கும் பிடிச்சிருந்தா வாங்கிக்கங்க. உங்க மேரேஜுக்கு செஞ்சு கொடுக்குறோம். No, I don't want. Now பண்ண சம்பாதிச்சு அதுக்கப்புறமா ஆர்டர் பண்றேன். Now I will take 1 marriage saree. வாங்க. காஞ்சிபுரத்துல மொத்தம் 1000 கோயில் இருக்கு. இந்த காஞ்சிபுரத்தை சிட்டி ஆஃப் 1000 டெம்பிள்ஸ் கூட சொல்லுவாங்க. இந்தியா மொத்தத்திலேயே 18 சக்தி பீடம் இருக்கு. அதுல ரொம்ப முக்கியமானது இந்த காஞ்சி பீடம். இங்க சக்தி ரூபம் காமாட்சி தேவி. முன்னொரு காலத்துல அம்பாள் திடீர்னு நரபலி கேட்டாளா. அவ உக்ரகத்தை தனிச்சு அந்த ஆவேசத்தை போக்குறதுக்காக ஜெகத்குரு ஸ்ரீ ஆதிசங்கராச்சாரியர் ஸ்ரீயந்திரத்தை உருவாக்கி அம்பாளை சாந்தியடைய செஞ்சார். அதாம அந்த ஸ்ரீயந்திரம். காஞ்சின்னு சொன்னதும் ஞாபகத்துக்கு வருது தங்கப்பள்ளி, வெள்ளிப்பள்ளி. பள்ளி மேல விழுந்தா தரித்திரம்னு எங்க இந்து சாஸ்திரத்துல எழுதிருக்கு. இந்த தங்கப்பள்ளியையும் வெள்ளிப்பள்ளியையும் தொட்டா அந்த தரித்திரம் எல்லாம் போயிடும். எஸ். So how is our Kanchi? It's beautiful. நீங்க கொடுத்த சாரியை விட உங்க பேச்சும் நீங்க காமிச்ச காஞ்சி போறதை விட அது பார்த்து நீங்க சொன்ன விதமா ரொம்ப பிடிச்சிருக்கு. We'll never forget this moment. Thank you. வாங்க. நோ நோ, அட கடவுளே, மணி அடிக்காதே, உன்னை கையெடுத்து கும்பிடுறேன். வேண்டாம், அடிக்காதே. என்ன அது என்னமோ பேய் பாக்குற மாதிரி பாக்குற? ரிங் அடிக்குது, எடுக்க வேண்டியதானே? அட பாவி, இது உனக்கு போன் ரிங் மாதிரியா கேக்குது? ஆமா. எனக்கு பென்ஸ் லாரி ஹாரன் மாதிரி கேக்குது. அடச்சே. ஏப்பா, அத எடுத்தா ஆக்சிடென்ட் ஆயிடுவாப்பா. கையெடு.
ஹலோ ஹலோ 24343 எஸ் 24343 யார் வேணும்? நீங்க தான் வேணும். நான் எதுக்கு? என் மனசெல்லாம் நீங்க தான். எப்பா ஓவரா ஒண்ணும் வழியாத. விஷயம் என்னன்னு சீக்கிரம் சொல்லு. வருவீங்கல்ல? இந்த வாய்ப்பை யாராவது விடுவாங்களா டார்லிங்? கண்டிப்பா நான் வரேன். தம்பி குந்து ராத்திரி 12 மணிக்கு ஆண்டாள் ஹாஸ்டலுக்கு வர சொன்னாங்களா? ஆமாண்ணே. வலது பக்கம் திரும்பினதும் இடது பக்கம் ரூம் நம்பர் 12 அடேங்கப்பா, உனக்கு எப்படி தெரியும்? அங்கதான் பெரிய பெரிய ஹாரனோட பென்ஸ் லாரிய பார்க் பண்ணி வச்சிருக்காங்க. அதுக்கு ஹெட்லைட் தான் இருக்கு, பிரேக் இல்ல. டைரக்டா வந்து மேல ஏறிடும். அதுக்கு பிரேக் எப்படி அடிக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும். சின்ன பொடிய நீ பொத்திக்கிட்டு. டேய் யாருடா? தமிழ் ஒரே எவர்ரா? தெலுங்கு மேன் வாட்ச்மேன் ராஜ் வரராஜ் ஆல் லாங்குவேஜ் அழகராஜா. ஏ ஷர்ட், என் பேண்ட், என் ஜட்டி, ஐ அம் நாக்கட். வந்துட்டு ஒரு மைனர். என்னது? யாரையும் காணோம். என்னடி இது? இவ்ளோ நேரமாயும் ஒரு சத்தமும் கேட்கல. ஒருவேளை ஏதாவது பண்ணிட்டானோ? போய் என்னன்னு பாத்துட்டு வாங்க. பாடி. இவளுங்க ஏண்டி இன்னும் வரல? அவளுங்களையும் ஏதாவது பண்ணிட்டானோ என்னமோ? போய் என்னன்னு பாருங்க. ஏய் யார் நீ? அடேங்கப்பா, என்ன அழகு! இவ்வளவு அழகான பெண்மணியா நீ? நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல. உன்னை பார்த்தா பேச்சே வர மாட்டேங்குது. யார் நீ? எதுக்கு கதை சொன்ன? அவங்க எல்லாம் பார்த்தா நல்லா இருக்காது இல்ல? வா ஆரம்பிக்கலாம். என்ன ஆரம்பிக்க போற? அதான் என்ன ஒண்ணும் தெரியாத மாதிரி நடிக்கிற? எதுக்கு ஷர்ட் லாவுக்குற? எவரு லாப்ல? ஏன் ஜெர்கின் கேக்குற? யார் உள்ள? என்ன நடக்குது அங்க? என்ன நடக்குது? தமிழ் ஃபோன் பண்ண. சொன்ன கேளு. நான் கத்துவேன். கூச்சல் போடுவேன். போற வெப்ப. வா இங்க பேச்சுக்கள். ஏண்டி ஏன் ஜெர்கின் தந்திக்கற? இவன் தான் மேடம். அங்க ஏன் ட்ரெஸ் அவுத்துட்டு இங்க இவன் ட்ரெஸ் அவுத்துக்கிட்டு இருக்கான். இது லாட்ஜ் அனுப்பிட்டாவா? என்ன இது லாட்ஜ் நினைச்சிட்டு இருக்க? தமிழ் என் மேல தப்பு இல்ல மேடம். நானா ஒண்ணு இங்க வரல. அந்த பொண்ணு போன் பண்ணி வர சொன்னா. வேணும்னா வெளியே கேளுங்க. ஏண்டி கதா? மேடம் இங்க பாரு. தமிழ்நாட்டு பொண்ணுங்களை எல்லாரும் மதிப்பாங்க. இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனமான வேலை செஞ்சத மதிப்பு கெடுத்துறாத. கலாட்டா செய், ஆனா கலாட்டாவுக்கு ஆளாயிடாத. வரேன். சாரி மேடம். என் பேரு சாம்பா சிவநாதன். கொஞ்சம் ஓவரா நடந்துகிட்ட என்ன மன்னிச்சிருக்க. வரேன். ஏய் ఈ హాస్టల్లో రేపు నువ్వు ఉండకూడదు అర్థమైందా? நாளைக்கு நீ இந்த ஹாஸ்டல் இருக்க கூடாது, புரிஞ்சுதா? தமிழ்ல வரதா நோர் முயிரா வரதா வாயமறா என்னதான் வாமா. யாரு இந்த ராஸ்கல் இவ்வளவு கலாட்டா பண்ணிருக்கா? ஏய் அவர் எதுவும் சொல்லாத. அவர் யாருன்னு உங்களுக்கு தெரியாது. ஹிஸ் a great man. அவன உனக்கு தெரியுமா? தெரியும். அவர் நல்லவங்களுக்கு காவலா இருக்கிறவரை நான் கட்டிக்க போறேன். ஆட்டோ ஆட்டோ சார் ஆட்டோ வேணுமா? சார் ஆட்டோ ரெடியா இருக்கு வரீங்களா? தேவி காலனிக்கு வரியாப்பா? வரேன் சார். சார் ஆட்டோ ஆட்டோ. வணக்கங்க. சாம்பா எங்க? ஏதோ ஒரு வேலையா சிட்டிக்கு போயிருக்கான். ராத்திரி வந்துருவான். உன் பேர் என்னம்மா? சந்தியா. இங்க என்னம்மா பண்ணிட்டு இருக்க? மெடிசன் படிச்சிட்டு இருக்கேன். உனக்கு எந்த ஊரு? கோயம்புத்தூர். சமையல் நல்லா செஞ்சிருக்கம்மா. எங்க சாம்பாவுக்கும் இதே மாதிரி செஞ்சு போடு. அவர் சம்மதிச்சா காலம் பூரா சமைச்சு போடுறேன். நீ சாம்பாவை காதலிக்கிறியாமா? மாமா சாம்பா கட்டா
சாம்பா என்னப்பா அது என்னாச்சு எதுக்கு வந்த? பாட்டிமா நீ எப்படி இருக்கேன்னு பார்த்துட்டு வர சொன்னாங்க. உயிரோடு இருக்கேன்னு சொல்லு, சாக மாட்டேன்னு சொல்லு, சாக மாட்டேன்னு சொல்லு. இங்க இருந்து போயிடு. நான் பொழுது விடிஞ்சதோ போயிடுகிறேன். போயிடு. போயிட்டு வரையா. அவனை காதலிக்கிறியான்னு அப்ப கேட்டேன். இப்ப அவனை கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்றேன். ஏன்னா அவன் சிவன் மாதிரி தொண்டையில விஷத்தோட வாழ்ந்துகிட்டு இருக்கான். அந்த விஷத்தை நீதான் அமிர்தமா மாத்தணும். அம்மா, ஒரு வருஷமா ஒவ்வொரு நிமிஷமும் நாங்க சாம்பாவை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். அவனுக்கு ஒரு குறையும் வராம இங்க ஜாக்கிரதையா கொண்டு வந்து சேர்த்துரு தாய். அண்ணா சாம்பா கிட்ட தானே போயிட்டு வரேன். அவர் எப்பண்ணா வருவாரு? வருவான்டா, சீக்கிரம் வருவான். இந்த கண்ணீரை அவன் கையால துடைப்பான்.